Example number 7.15. Find the angle between the curves y is equal to x square and x is equal to y square at their points of intersection 0, 0 and 1, 1. First நம்ம இந்த questionக்கு diagram வரையறோம். கண்டிப்பா diagram வரையணும். So you have to draw y axis. You have to draw x axis. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கர்வ் வரைய போகிறோம். y is equal to x square. y is equal to x square. x squareனாலே it is a parabola opening upwards. x squareனா parabola opening upwards. y பாசிட்டிவ்னால இது கண்டிப்பாக parabola opening upwards passing through the origin. ஸோ இதுதான் நம்மளுடைய கர்வ். y is equal to x square. Next curve வந்து x is equal to y square. So you are drawing the next curve x is equal to y square. இது parabola y square நாலே இந்த parabola is opening rightwards. So it is a parabola opening rightwards. Okay. This parabola's equation is x is equal to y square. ஸோ இது மாதிரி நம்ம பேரபோலா வரைஞ்சிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பேரபோலா ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 0, 0. இந்த பாயிண்ட் வந்து 0, 0. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 1. ஸோ நம்ம இந்த ரெண்டு இடத்துலையுமே ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இந்த 0, 0 ஆங்கிள்னாலே உங்களுக்கே தெரியும். whenever it is angle is the angle between the tangents. இப்போ இந்த கர்வுக்கு இதுதான் tangent, இந்த கர்வுக்கு இதுதான் tangentனு வச்சுப்போம். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இதை θ1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஒரு tangent வரைகிறோம். We are drawing a tangent here. We are drawing a tangent here. Okay. இதை நம்ம θ2 அப்படின்னு போடுறோம். ஸோ இந்த கொஸ்டினோட மீனிங் என்னென்னா இந்த ஆங்கிள் θ1 ஆங்கிள் θ2 கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? θ is equal to tan inverse of modulus of m1 minus m2 by 1 plus m1 m2. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த ரெண்டு ஆங்கிளும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம தெளிவாக எழுதணும். வாட் இஸ் θ1? θ1 is the angle at 0, 0. θ2 is angle at 1, 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம θ1 கண்டுபிடிக்க போகிறோம். θ1 கண்டுபிடிச்சாலும் சரி, θ2 கண்டுபிடிச்சாலும் சரி, நம்ம m1 m2 கண்டுபிடிக்கணும். ஸோ m1னா ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு கர்வ். ஃபஸ்ட்டு கர்வ் y is equal to x square இருக்குல்ல, அந்த y is equal to x square நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ dy by dx இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2x. இப்போ இதுக்கு பேர் m1 கொடுக்க போகிறேன். m1னா இந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம இந்த இடத்துல வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ m1னா நம்ம 0, 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ வாட் யூ வில் ஹாவ் 2 into 0. யுவர் ஆன்சர் இஸ் 0. ஸோ m1ஓட வேல்யூ 0. இப்போ அதே மாதிரி செகண்ட் கர்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். செகண்ட் கர்வ் என்னென்னா x is equal to y square. x is equal to y square நம்ம y square is equal to xனு கூட எழுதலாம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y dy by dx is equal to 1 இல்லையா? இதை இப்படி கூட சொல்லலாம். dy by dx is equal to 1 by 2y. இப்போ m2 கண்டுபிடிக்க போகிறோம். m2னா இதில் நம்ம அந்த பாயிண்ட் 0, 0வை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ you will have 1 by 2 into 0. That is 1 by 0. 1 by 0னு வந்தாலே infinitive. So we got our value for m1 as
m1 as 0, m2 as infinity. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். theta is equal to tan inverse of m1 minus m2, 0 minus infinity by 1 plus 0 into infinity. Like this you will have. உங்களுக்கே நல்லா தெரியும் டினாமினேட்டரில் என்ன ஆகிடும்னா theta is equal to tan inverse of numerator you will have minus infinitive, 0 minus infinitive minus infinitive, 0 into infinitive you will have 0. 0 நம்ம எது கூட மல்டிப்ளை பண்ணாலுமே 0 தான். 1 plus 0 you will have 1. So modulus of minus infinitive, that is you will have theta is equal to tan inverse of infinitive. So this is our first angle theta 1. இதுக்கு பேர் என்ன theta 1 தானே. ஸோ theta 1 நம்ம எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம் 0,0, அதனால் இதுக்கு பேர் theta 1 கொடுக்க போகிறோம். ஸோ theta 1 is equal to tan inverse of infinitive. அடுத்து நம்ம theta 2 கண்டுபிடிக்க போகிறோம். theta 2னா angle at the point 1,1. இப்போ ஃபர்ஸ்ட்டு கர்வ் ஆல்ரெடி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் dy by dx is equal to 2x. இது வச்சு நான் m1 கண்டுபிடிக்க போகிறேன். m1 at what point 1,1. ஸோ இந்த x இருக்கிற இடத்துல நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் m1ஓட வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் கர்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் 2y dy by dx, அதாவது dy by dx is equal to 1 by 2y. ஸோ இது வச்சு நம்மளுடைய m2 கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல நம்ம 1,1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ யூ வில் ஹாவ் 1 by 2 into 1 that is equal to 1 by 2. ஸோ m1 கண்டுபிடிச்சிட்டோம், m2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அந்த ஆங்கிள் செகண்ட் ஆங்கிள் theta 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ tan inverse of m1 minus m2 by 1 plus m1 into m2. அந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ theta is equal to tan inverse of m1, 2 minus 1 by 2, 1 plus 2 into 1 by 2. இப்போ பாருங்கள் இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ டினாமினேட்டரில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா theta 2 is equal to tan inverse of இந்த டினாமினேட்டர் 1 plus 1 இந்த டினாமினேட்டர் 2ன்னு இருக்கும். நியூமரேட்டரில் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் வந்து 2. ஸோ 2 2s are 4 minus 1, 4 minus 1 இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4 minus 1. இது நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ theta is equal to tan inverse of numerator 4 minus 1 3 by 2ன்னு வரும். டினாமினேட்டில் வெறும்னே 2 இருக்குது. ஸோ அதை நான் ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது 1 by 2ன்னு வரும். ஸோ theta 2 is equal to tan inverse of 3 by 4. மாடுலஸ் சைன் எடுத்துடும், ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் தானே. ஸோ நம்ம theta 1 கண்டுபிடிச்சிட்டோம், theta 2 கண்டுபிடிச்சிட்டு இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்.